ஜானி சிந்தியா சீரியல்ல இப்போ ஒரு அதிரடியான அட்டகாசமான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. பார்க்கலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பேச வந்து மூட்டிட்டா இருக்கும். நம்ம குரு வந்து மாயா கூட்டிட்டு அப்படியே வந்து ஒரு இடத்துக்கு வந்து வராங்க. இது மாரி மாயா வந்து சொல்லிட்டு இருக்காங்க மகளிர்கிட்ட. உடனே வந்து அவங்க வந்து விசாரிக்கிறாங்க. என்னது விருப்பம் இல்லாம அந்த இடத்துல வந்து ரகுராம் வந்து பிரிக்கிறாரா? பொண்ணும் மாப்பிள்ளையும். நான் உங்க கூட வரேன்னு சொல்லி பெண் அதிகாரி எல்லாரும் வந்து அப்படியே வந்துகிட்டு இருக்காங்க. நம்ம மாயா வந்து சொன்னதுனால. அப்படியே அந்த இடத்துக்கு வேக வேகமா வராங்க. எப்படியோ வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில வந்து எல்லாமே வந்து நடக்க போகுது நம்ம நெனச்ச மாரியே. அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லி புவனேஸ்வரியும், நம்ப பசுபதி, மகாலிங்கம் 3 பேரும் வந்து ஹேப்பியா வந்து இருக்காங்க. ரொம்ப நாள் கழிச்சு நம்ப ரகுராம் குடும்பத்தில வந்து நம்ப என்ன நெனச்சோமோ, அது வந்து நடக்க போதுங்கிற மாரி கேவலமா வந்து யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, இன்னும் கூடிய சீக்கிரத்தில என்ன வேணா நடக்கலாம் மேடம். வாங்க மேடம் டக்குனு போலான்னு சொல்லிட்டு, அந்த இடத்துல வந்து அதிகாரியோட மாசா வந்து என்ட்ரி வந்து குடுக்குறாங்க. கரெக்ட்டா வந்து பொண்ணையும் மாப்பிளையும் பிரிச்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் வந்து சொல்லிடுறாங்க. அப்பன்னு பார்த்து, மாயா வந்து நிறுத்துங்கங்கிற மாரி கத்துறாங்க. "என்னடா இது மாயா வரலையேன்னு நெனச்சேன், வந்துட்டால்ல" அப்படின்னு சொல்லும்போது, "கூட யாரையும் கூட்டிட்டு வந்திருக்கா" அப்படின்னு சொல்லும்போது, "தனா இங்க தான் இருக்காங்க. நம்ப கதிரும் இங்க தான் இருக்காங்க. இங்க பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் சேர்ந்து வாழணும்னு ஆசை இருக்காமே. ஆனா நீங்க தான் பிரிச்சு வைக்கணும்னு சொல்றீங்களான்னு" மாயா வந்து சொல்லியிருக்காங்க. இத கேட்டோனே வந்து, "யாரு சொன்னா இதெல்லாம்? உங்க பொண்ணு மாயா தான் சொல்லியிருக்கா. அவ மொதல்ல என் பொண்ணே கிடையாது" அப்படின்னு ரகுராம் சொல்றப்ப கதிர், நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படின்னு சொல்றப்ப, ஏற்கனவே வந்து ஃப்ளாஷ்பேக் சீன வந்து காட்டுறாங்க அந்த இடத்துல. மாயா வந்து, நான் இது மாரி திட்டம் போட்டுட்டு நான் இங்கேருந்து போப்போறேன். ஜானகி பெரியம்மாவ பார்த்ததுக்கு அப்புறமேட்டுக்கு, நான் அந்த இடத்துக்கு போயிட்டு எல்லா விஷயத்தையும் வந்து மாத்தப் போறேன். தனா வந்து அப்பாக்கு மேல அன்பு, பாசம் வச்சிருக்கனால, உன் கூட சேர்ந்து வாழ மாட்டேன்னு கூட சொல்லலாம். ஆனா, கண்டிப்பா நீ அப்படி சொல்லக்கூடாது. தனாவோட என்ன விருப்பம்னு உனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லி சொன்னோனே, அப்படியே யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல கதிர் எதுவும் சொல்லாம மௌனமா இருக்காங்க. அதான் மாப்பிள வந்து எதுவும் சொல்லாம மௌனமா இருக்காங்கல்ல, அவங்க 2 பேருக்கும் வந்து பிடித்தம் இல்லன்னு தானே அர்த்தம்னு சொல்லி, புவனேஸ்வரி வந்து பேசும்போது, மாயா வந்து கடுப்பாயிட்டாங்க. "ஏய்! நீ யாரு நீ முதல்ல? எங்க குடும்ப விவகாரத்துல தலையிட? உனக்கும் இந்த பஞ்சாயத்துக்கு என்னடி சம்மந்தம்?" அப்படின்னு சொல்லி கன்னா பின்னான்னு திட்டுறாங்க. "முதல்ல யார் அவங்க? சம்மந்தமே இல்லாம எங்க குடும்பத்துக்குள்ள வந்து மூக்க நுழைச்சு பிரச்சனை பண்றதே இவங்க தான். பேசாம இருந்துருங்க. நீங்க வாய தொறந்தீங்க, அதுக்கப்புறம் நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாதுன்னு" சொல்லி அதிகாரி சொன்னோனே, "அம்மாடி கொஞ்ச நேரம் அமைதியா இரும்மா. இது வந்து ரகுராம் குடும்பத்தில நடக்குது. நம்ப தேவையில்லாம வந்து போயிட்டு, அப்புறம் கார்த்திய நம்பளே வந்து மாட்டி விடுற மாரி ஆயிட போகுது." அப்படின்னு சொன்னோனே வந்து 3 பேர் அமைதியாயிடுறாங்க. வில்லன்கள் எல்லாரும். "தனா நீ என்ன சொல்ற? என் பொண்ணு என் விருப்பப்படி தான் நடந்துப்பா." சார் என்ன சொன்னீங்க? உங்க விருப்பப்படி நடந்துப்பாங்களா? அவங்களுக்குன்னு அன்பு, பாசம், காதல் எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து அதிகாரியும், அதே மாரி நம்ம மாயாவும் பேசுறாங்க. தெளிவா வந்து கூட்டிட்டு வந்திருக்கா. ரகுராம் குடும்பத்த வந்து அசிங்கப்படுத்தணுன்னே வந்து கூட்டிட்டு வந்திருக்கான்னு சொல்லி புவனேஸ்வரி வந்து பேசணும்போது, கடுப்பாயிட்டாங்க அதிகாரி. "இன்னும் ஒரு வார்த்தை உன் வாயிலேருந்து வந்துச்சுன்னு வச்சுக்கயேன், அவங்கள கூட்டிட்டு போயிறணும். சரியா? நாங்க இங்க பேசிட்டு இருக்கிறப்ப, நீங்க எதுக்கு பிரச்சனை மேல பிரச்சனை பண்றீங்க? இன்னொரு வாட்டி பேசுனீங்க, இது மாட்டி நான் சொல்லிட்டு இருக்க மாட்டேன். கன்னத்திலேயே பலார் பலார்ன்னு அடிச்சிருவேங்கிற மாரி சொன்னோனே, அமைதியாயிடுறாங்க அந்த இடத்துல நம்ம புவனேஸ்வரி. "தனா நீ சொல்லு. எங்க அப்பா என்ன விருப்பமோ, அதான் என் விருப்பம். அப்படியெல்லாம் நீ சொல்லக்கூடாதும்மா. உனக்கு என்ன?" அப்படின்னு சொல்லும்போது, "உங்க அப்பா ஒரு வேள சம்மதம் வந்து இப்ப சொல்றாரு. நீ என்ன சொல்லுவ?" "நான் சரின்னு தான் சொல்லுவேன்." "அப்பன்னா உங்க அப்பா தான் காரணம். இதுலேருந்து எனக்கு தெள்ள தெளிவா தெரியுதுன்னு" சொல்லி, அந்த இடத்துல வந்து முடிவெடுக்குறாங்க நம்ப அதிகாரி. "கதிர் நீ என்னப்பா சொல்ற?" "எனக்கு தனாவ விட்டா வேற யாருமே கிடையாது. நான் தனாவோட சேர்ந்து வாழணும்னு தான் முடிவெடுக்கிறேன்." "ரகுராம் நீங்க பண்றதெல்லாம் ரொம்ப நியாயப்படி தப்பு. அப்படியெல்லாம் நீங்க எதுவும் செஞ்சிறக்கூடாது. பார்த்துக்கங்க. உங்களுக்கும் 4 நல்லது கெட்டதெல்லாம் தெரியும். நீங்க தான் வந்து எல்லாரையும் வந்து பத்திரமா வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்களே வந்து இது மாரி முன் உதாரணமா இருக்காதீங்க." அப்படின்னு சொன்னோனே வந்து அமைதியாயிடுறாங்க. இது அவங்க குடும்பத்தில நடக்கக்கூடிய விவகாரம். "அதுக்கு எதுக்குப்பா நீங்கலாம் வந்து சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க?" அவ்வளதான் சொல்லுனோனே மணி வந்து பேசுறாங்க. "மச்சான் நான் பேசுறேன்னு தப்பா நெனச்சுக்காதீங்க. மொதல்ல இதுக்கு பின்னாடி யார் இருக்கா? என்ன இருக்கான்னு சொல்லி அவகாசத்த குடுப்போம். அதுக்கப்புறமேட்டுக்கு எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம். எடுத்தோம் கவுத்தோம்ன்னு முடிவு எடுக்கிறதுக்கு இது ஒண்ணும் லேசுப்பட்ட விவகாரம் இல்ல. நல்லா யோசிச்சு முடிவெடுங்க." அப்படின்னு சொன்னோனே, "அண்ணன் சொல்றதும் கரெக்ட்டா தான் இருக்கு. மணிவண்ணன் சொன்னா எதுவா இருந்தாலும் கரெக்ட்டா தானே இருக்கும்னு" சிவராமன் வந்து பேசிர்றாங்க. "அப்பன்னா யாரோட விருப்பத்தையும் கேட்காம தான் ரகுராம் இது மாரி முடிவெடுக்கிறாங்கன்னா, நாங்க என்ன செய்வோம்னு எங்களுக்கே தெரியல. இல்ல எங்கள மீறியும் வந்து ரகுராம் வந்து பிரிச்சு தான் ஆவணும்னு சொன்னாங்கன்னா, அதுக்கப்புறம் நாங்க அதிரடியான ஒரு முடிவு எடுக்கணும். பார்த்துக்கங்க. அந்த முடிவ நீங்களே வந்து எங்கள எடுக்க வச்சுறாதீங்கன்னு" சொல்லி அதிகாரிங்கலாம் வந்து பேசுறாங்க அந்த இடத்துல. உடனே வந்து ரகுராம் எதுவுமே சொல்லாம, "மாயா திருப்பியும் என்ன அசிங்கப்படுத்திட்டல்ல. நடக்கிறது நடக்கட்டும். இன்னும் 1 மாசம் அவகாசம் தரேன். அதுக்குள்ள கதிர நல்லவன் நிரூபிச்சு காட்டுங்கிற மாரி அந்த இடத்துல சொல்லிர்றாங்க. உடனே வந்து ரகுராம் மட்டும் சொல்லிட்டு அங்கேருந்து கடந்து போறாங்க. "சரி மேடம், ஏதாவதுன்னா நான் கூப்பிடுறேன் மேடம்" அப்படின்னு சொன்னோனே வந்து, "நல்ல வேளை
கதிரும் நானும் பிரிஞ்சிருமோன்னு நினச்சோம். நீ சேர்த்து வச்சுட்ட மாயா, தற்காலிகமா. இல்ல, இதுதான் நிரந்தரமே. நாங்க பார்த்துக்க மாட்டோமா? தனா, நீ அப்பனா கதிர வந்து ஏத்துக்கிட்டியா? அப்படின்னு சொல்லும்போது வந்து, அவங்க ஃபேமிலிக்குள்ள மட்டும் தான் இருக்காங்க. மாயா, மணிவண்ணன், கதிரு. நம்ப தனா, ஆ எனக்கு கதிர ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல. இது போதும் தனா. இந்த ஒரு வார்த்தைக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். மாயா வந்து ஜெயிச்சு காட்